பீடாதிபதி அம்மா ஆதிலட்சுமி என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் பல தேசங்களும் சென்று மக்களுடைய குறைகளையும் தீர்க்கும் வண்ணம், அதாவது அவர்களுடைய தவ நிலையிலே தெய்வீக திருவருளை பெற்று அவரை நாடி வருகின்றவர்களுக்கு எத்தகையான துன்பமாயினும் அத்துன்பத்திலிருந்து நீக்க செய்யக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு வழிபாடை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஷ்டலட்சுமியினுடைய அம்சத்தை பெற்றவர்கள். ஆக அவர்கள் இங்கு இந்த நிகழ்வோடு அங்கு எழுந்திருக்கின்ற நேரமாக இருப்பதால் இவ்வேளையை அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொண்டு அவர்களையும் தரிசனம் செய்து அவரிடத்திலே, அதாவது ஜெபமாலை, துளசி மாலை, லட்சுமி துளசி மாலை என்று சொல்லக்கூடியது நாம எல்லாம் ஐயப்பனுக்கு துளசி மாலை போட்டிருக்கோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதியிலே பூஜை செய்யப்பட்ட, அதாவது அந்த மாலைகள், அஷ்டலட்சுமி இயந்திரங்கள் எல்லாம் வைத்து அவர்களை நாடி செல்கின்றவர்களுக்கு இந்த லோக்கெட், அதாவது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட லட்சுமியுடைய லோக்கெட் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க கொடுத்து அவர்கள் ஆசி பெற. அவருடைய ஆசினா எப்படின்னா நம்முடைய குறைகள், நமக்கு பல சில துன்பங்கள், சில குறைகள் இருக்கும், குறை இல்லாமல் இல்லை. ஆக அந்த ஒரு மேற்போக்கான நிலையில் ஏற்படக்கூடிய அந்த தெய்வீக அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அந்த தெய்வீக அனுக்கிரகம் பெறுவதற்கு நாம் பல வகையிலே வழிபாடுகளை செய்கின்றோம். குறிப்பாக இன்று ஐயப்பனுடைய பஜனை நடைபெறுவதனால் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 60 நாட்கள் விரதம் இருந்து அந்த மகர ஜோதியை பார்க்க போகின்றோம். ஆக அவர்களுடைய குடும்பத்தாரும் மாலை அணிந்ததை போல அவர்கள் அந்த வழிபாட்டில் இருக்கிறார்கள். இந்த நல்லதொரு வேளையில் அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ணமான ஆசி பெறுவதற்காக நமக்கு ஒரு நிகழ்வும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாடு செய்தமைக்காக இவ்வேளையில் அவர்களுக்கு நன்றி கூறி இங்கு வந்துள்ள பக்தர்கள் அவர்களையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு அப்படியே வந்து உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லது புதிதாக வருகின்றவர்களும் சென்று அம்பாளுடைய அந்த ஆதிலட்சுமியினுடைய திருப்பதி பீடாதிபதி அம்பிகையினுடைய ஆசியும் நீங்கள் பெறலாம். தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா பூரா அவர்கள் சென்று இந்த ஆசி நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மற்றும் வெளிநாடுகளிலே ஏறக்குரிய 19 நாடுகள் சென்று இந்த நிகழ்வினை நடத்தி மக்கள் அவரிடத்திலே இருந்து நிறைய பலனடைந்திருக்கிறார்கள். ஊமையாக இருப்பவரை பேச வைத்திருக்கிறார்கள். கை கால் வராதவர்களை உடனடியாக நடக்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் அதிசயமா இருக்கும். இதெல்லாம் உண்மையானு கூட நம்ம நினைப்போம். ஆனா இது எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய காஜாங்ல வீரபத்திர காளியம்மன் ஆலயத்தில் ஒரு கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நடப்பதற்கு சிரமமாக இருந்த ஒரு பலகாலம் நடக்காத ஒருவரை அவருடைய மந்திர சக்தியினால் மட்டுமல்லாத அவர்கள் அந்த பிளஸிங், அதாவது ஹீலிங் சொல்லக்கூடிய அவங்க செய்யறாங்க. செய்து முடிஞ்ச நடக்கிற பேச முடியாத ஒரு ஊமை பிள்ளை அன்று பேசியது. ஆக இப்படி நோயுள்ளவர்கள் பல வகையான நோய்களிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. They are not trying to giving a testimonial to tell this event, but then getting blessing from her is a very most auspicious. அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆசி பெறுவதே நமக்கு ஒரு பெரிய சிறப்பான வாய்ப்பு என்று கூறிக்கொண்டு இன்னும் சில நேரங்களிலே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே நிகழ்ச்சி ஆரம்பித்து சில நேரங்களிலே நம்முடைய பிரதான நிகழ்ச்சியாக என்ற இந்த நிகழ்வும் நடைபெறும் என்பதை இவ்வேளையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பிகை, அதாவது திருப்பதி பீடாதிபதி ஸ்ரீ ஆதிலட்சுமி அம்பாள், அங்கு அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோயில் கைலாசபுரம், அதாவது திருப்பதி கைலாசபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் அஷ்டலட்சுமி கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று பலவிதமான அனுபவங்களை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஒவ்வொரு நாளும் அன்னதானம் மற்றும் வெவ்வேறு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஆகவே இத்தகையான இந்த சூழ்நிலையில் நமக்கு இப்படியான ஒரு தன்மை கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறி 2 நிகழ்வுகளையும் ஒரே நேரத்திலே நாம் அனுபவித்து வாழ்க்கையிலே எல்லா சிறப்பும் பெற்று சீரும் சிறப்போடு இருப்போமாக என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா, பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா, பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா. மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக நடைபெறும் ஐயனை நல்கிய நிகழ்ச்சி பழைய பாடல்கள், நிறைய பக்தி பாடல்கள் மற்றும் முக்கியமான ஐயப்பன் பாடல்கள் இங்கே வாய்ப்பாக முக்கியமான சுவாமிமார்கள், முக்கியமாக சுவாமிமார்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு வந்தார்கள். அஷ்டலட்சுமி ஏற்றதும் இருக்கு. அதுல இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து அப்பா வந்து 5 நாள் ஆகப்பட்ட லோகேட்டர் ஃப்ரீயாக கொடுக்கணும். அதை வந்து ஒரு ரொம்ப பணம் ஒரு நான் நினைக்கிறேன். துளசி மாலையும் அஷ்டலட்சுமி ஏற்றமும் இருக்கு. அதை காலையை கருத்துல போடுறாங்க. அம்மா கையில கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லி அவங்க கையில குடிக்கிறார். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ஆக அது நிகழ்வு தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆக நான் முன்னிட்டு சொல்றேன், அந்த ஏற்றத்துல அந்த ஐந்து
கிருஷ்ணன். ஏனென்றால் ஐம்பொருளாகப்பட்ட எல்லாமே இதுதான் கிருஷ்ணன். அப்படி ஒவ்வொரு நல்ல கண்ணியமான முறையிலே நம்பிக்கை மட்டுமல்ல, அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு அற்புதங்களை நாம் காண்கிறேன். அதை நீங்க பெற்று நீங்க அதிகம் பெற்று ஆட்சி பெறலாம். அப்படியே திருப்பதி இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலுக்கு நீங்க ஏதேனும் ஒரு நன்கொடை செய்ய வேண்டும் சொன்னால் இங்க பக்கத்தில் கட்டிருக்கிறாங்க. அதுல உங்களால் ஒரு சிறிய நன்கொடை செய்து போது அந்த நீங்க திருக்கோயில் அஷ்டலட்சுமி கோயில் போய் அதாவது நீங்க ஏதேனும் ஒரு சின்ன கட்டியை போட்டு அந்த கோயில் கொடுத்து நீங்க ஒரு நன்கொடை செய்யலாம் தெரிவிக்கணும். அதோடு இதுவும் நடந்து கொண்டிருக்கிறோம். அமைதியாக நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு அவசரம் அமைதியான சூழ்நிலையிலே ஒன்றும் நடந்து உங்களுடைய கோரிக்கைகளும் பதவிகளை வைத்துக்கொண்டு அமைதியாக கொண்டிருக்கிறோம். அம்மா இருப்பாங்க. பத்து நாள் இங்கே இருக்கிற அவர்கள் பார்ப்பது எங்க பார்க்கலாம், எத்தனை மணிக்கு பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் நேரடியாக வாங்கிக்கிறாங்க. அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக அந்த நேரத்தில் நீங்க போய் அம்மா பார்த்து இதுலேயே அவருடைய எதிர்காலத்திலிருந்து சில முறைகளில் அவர்கள் கண்ட இந்த அச்சலட்சுமியுடைய நன்மையை பெற்றுகிறார்கள். சற்று எல்லாரும் எல்லாருமே முடியும். மகாலட்சுமி இருக்கார். நீங்க ஏழை கிடையாது, கோழையும் கிடையாது. நீங்க நினைச்சா இந்த உலகத்தையே ஆளலாம். நீங்க தான் யானைக்கு காலில் போட்ட சங்கிலிதான் தன் அடக்கி வச்சிருக்கு. எப்படி யானை நினைக்குதோ அது போல உங்களுக்குள்ள ஒரு அடக்குமுறையை நீங்களே போட்டு வச்சிருக்கீங்க. சர்வ சுதந்திரமா இருங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் செய்வீங்க. உங்களால முடியும். சின்ன கவலையை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு பெரிய அதிர்ஷ்டத்தை தள்ளி வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் மகாலட்சுமி. உங்களுக்குள்ள மகாலட்சுமி இருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்க தெரியலைன்னா கவலைப்பட வேண்டாம். நான் ஞாயிற்றுக்கிழமை 8 லட்சுமி நம்ம உடம்புக்குள்ள இருக்காங்க. எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற அற்புதமான தியான பயிற்சியை சொல்லிட்டேன். அந்த இடம் சொல்லுவாங்க, முடிச்ச பிறகு என்னன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன வந்து பாருங்க. அதோடு இல்லாம சின்ன சின்ன மனக்கவலைகள் தான் உங்களை மிகப்பெரிய சாதனைக்கு செல்ல முடியாம தடுக்கிற தடைகள்லாம் இருக்கு. அந்த தடைகள்லையும் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா
அம்மா இருக்கிற இடத்துல நீங்க தனியா வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கண்டிப்பா என்னால கலைக்க முடியும், எனக்கு தெரியும். ஒரு மண்டலத்தாலேயோ ஒரு தியானத்தாலேயோ அல்லது ஒரு பூஜையின் முறையினாலேயோ அல்லது தன்னம்பிக்கையினாலேயோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிற அந்த கவலையை என்னால போக்க முடியும். அதை போக்கிட்ட பிறகு நீங்க யாரு? சாட்சியாக்கு மகாலட்சுமி. உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழுங்க, நிறைவா வாழுங்க, அற்புதமா வாழுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாதது எதுவோ அதை மட்டும் நான் வெளியாக்கிட்டு போயிடுவேன். தேவையான நீங்க சிலையா தெய்வமா மகாலட்சுமியா வாழுங்க. இப்போ இங்க வந்து துளசி மாலை இருக்கும், எத்தனம் இருக்கும். அது விற்பனைக்காக அல்ல. உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, என்னால வந்து இப்ப கேட்டு தெளிவுபடுத்த முடியாது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள 8 லட்சுமி இருக்கு, நான் அஷ்டலட்சுமி யந்திரம் கொடுக்குறேன். அதுக்குள்ள எழுப்பக்கூடிய மந்திரம் கொடுக்குறேன். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம். இந்த 3க்கு மீறி எதுவுமே இல்லை. இந்த 3 தான் வாழ்க்கை. இதுக்குள்ளான ஒரு மந்திரத்தை, பீஜ மந்திரத்தை இப்ப உங்க செவியில சொல்லி உங்களுடைய ஆறாவ தொட்டு சக்தியை கொடுத்து நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான தீர்வு கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்காகதான் இதை கொடுக்கணும். எதுவுமே இல்லாம சும்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு ஜென்மத்தை செய்த கருணைகள் இது கூட இருக்கு. ஏதாவது நாங்க அதை வாஷ் பண்றோம். வாஷ் பண்றதுக்கு ஒரு சௌகாரம் இல்லை. இது ஒரு சௌகாரம் தான், இதுவே வாழ்க்கை கிடையாது. ஆனா இது ஒரு நல்ல டிடர்ஜென்ட். இதை போடுங்க ஃபர்ஸ்ட். நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன் சொல்ற அதுக்கு 10 நாள் இருப்பேன். பேர் பதிவு பண்ணிடுங்க. தனித்தனியா உங்க கஷ்டத்தை நீங்க சொல்ல வேணாம். நீங்க யாரு, என்ன, போன ஜென்மத்துல என்ன, இப்ப என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது நான் சொல்றேன். அப்படிதான் நான் சொல்லி இங்க உட்கார்ந்து இருக்கேன். இன்னைக்கு வந்த மலேசியாவுக்கு 10 வருஷமா வரேன். 19 நாடுகள்ல 8 படி நாட்டுக்கு வந்திருக்கேன். எதனாலன்னா இங்க மேல வச்சிருக்கிற அதனாலதான். என்னுடைய நாடு மலேசியா மக்கள் நல்லிணக்கத்தோட, நல்ல புரிந்துணர்வுகளோட, அன்பா, ஆரோக்கியமா, ஆற்றலோட இருக்கணும். உங்க வீடு நல்லா இருக்கணும், உங்க நாடு நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கும். இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப நான் ஒவ்வொருத்தரையும் அற்புதமா பார்ப்பேன். நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. உடம்பு 5 உடம்பு. சூட்சம உடம்பு மேல இருக்கு, அதுக்கு பேர் ஆறா. இப்ப நீங்க வந்து இங்க உட்காரும் பொழுது உங்க ஆறாவை விருஷத்தில இருந்து சக்தி கொடுத்து கொட்டி வச்சு மாலையை கையால போட்டு அந்த மந்திரத்தை கொடுத்து ஐம்பொன்னால் ஆன லட்சுமி பிளாக்கெட் கொடுக்குறேன். இது உங்க வீட்டுக்கு வந்தா தேவையில இருந்தா பச்சை கலரா மாறும். ஏதாவது டிவி சூழ்நிலை அது போல காக்குதல் இருந்தா கருப்பு கலரா மாறும். எதுவும் இல்லைன்னா நல்லா ஆரஞ்சு கலரா மாறும். அதுவும் இல்லைன்னா வெள்ளை கலரா மாறும். மகாலட்சுமி கடாட்சி பிரவுன், கோல்டன் பிரவுனா மாறும். அம்மா ஒரு டாலர் மட்டும்தான் 5 கலரா மாறக்கூடிய அற்புத தெய்வீக சக்தி நிறைந்தது. இந்த டாலர் தங்கம் கலந்தது. ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு இலவசமா கொடுக்க போறேன். இந்த இலவசமா கொடுக்கிறேன்றனால அதுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பின் காரணமா அந்த விலையிலிருந்த பொருள் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்க சும்மா வைத்துக்கிறாங்க. அது ஒரு துளசி மாலை இருக்கும், அது மந்திரிக்கிற யந்திரம் இருக்கும். அதை வாங்கிட்டு வர்றவங்களுக்கு மட்டும் நான் இதை கொடுக்கிறேன். ஏன்னா அதனால பொறுப்பா இருக்கு. அதனால அதே போல நீங்க எல்லாரும் கால் வரைக்கும் நிற்க வேண்டாம். பெண்களுக்கு உட்காருங்க, ஆண்களுக்கு உட்காருங்க. நிமிஷத்துக்கு நான் இன்னும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய கூட்டம் வந்து எனக்கு தெரியும். நல்லா செஞ்சு கொடுக்குறேன். மேற்கொண்டு மனவிட்டு பேச முடியாத மனசுக்குள்ள படிக்கணும்னு நாளைக்கு என்னை பார்க்கலாம். பேர் பதிவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 8 லட்சுமியை உங்களுக்கு காட்டக்கூடிய
அற்புதமான தியான பயிற்சி. அதுக்கு பேர் தனி படிப்பு. அதே இடம் தான். ஓம் சர்வம் லட்சுமிகள். அது மட்டுமின்றி இந்த அஷ்டலட்சுமி தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தியானத்தின் வாயிலாக நம்முடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அவருடைய தனியாக சென்று பார்த்து அவருடைய ஆசியை பெறலாம். உங்களுடைய உடலை
முருகா முருகா மலேசிய திருநாட்டில் வாழும் மேலான அன்பர் சிங்க உள்ளவர்கள் உங்கள் அனைவருக்கும் கல்வி வீரமணிதாஸ் மற்றும் எங்கள் இசைக்கலைஞர்கள் முதற்கண் மாலை வணக்கங்கள் சுவாமி சரணம். வழிபாட்டு முறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். கார்த்திகை மார்கழி மாதங்களில் கூடிய ஸ்ரீ பாண்டிய ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் அன்பு சகோதரர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிமார்களும் ஐயப்பன்மார்களும் அந்த ஐயப்பன் பக்தியிலே இறை பக்தியிலே கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சீரான ஆசையினால் தொடர்ந்து அரியணை அழைத்து இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இந்த குருசாமிகளுக்கும் சுவாமிமார்களுக்கும் அத்தனை குருசாமிகளுக்கும் சுவாமிமார்களுக்கும் ஐயப்பன்மார்களுக்கும் ஆய்வுகளுக்கும் கன்னிசாமிகளுக்கும் நண்பருக்கு உள்ளது அனைவருக்கும் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமா நம்ம கணவன் தொல்லை போகா உயரம் நல்ல குணமணிகள் மாமருணை கோபுரத்தில் கணபதியை சித்தி விநாயகனை நவசக்தி விநாயகனை கற்பக விநாயகனை செல்வோ கணபதி